வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு எதிரியே இல்லை. புதுக்கோட்டையில் வாக்களித்த பின் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. புதுக்கோட்டை கீழ 3ஆம் வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று வாக்களித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறுகையில், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. குஜராத்தில் கூட பாஜக வெற்றி பெறுவது கடினம். அதனால் தான் வேட்பாளர் தேர்வில் கூட பாஜக கூட்டணியில் குளறுபடியான நிலைமை தான் உள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எங்களுக்கு எதிரிகளே இல்லை. அதனால் அனைத்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் என்னுடைய வாக்கை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அளித்தேன். இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் எதிரிகளே களத்தில் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு. ஏன்னா எல்லா தேர்தலையும் பார்க்கிற போது கடைசி நேரத்தில் கொஞ்சம் டஃப் ஃபைட் மாதிரியாக தெரியும். ஆனால் இப்ப கடந்த 2 நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு கடுமையான போட்டியை நாங்கள் களத்தில் சந்திக்கவில்லை. மிக பிரகாசம். இந்திய லெவல்லேயே கருத்துக்கள் மாறி வருது. அதாவது இந்திய அளவிலே வட மாநிலங்களிலே பல இடங்களிலே இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை உருவாகி இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் குஜராத்திலே கூட வேட்பாளர் தேர்விலே பல குளறுபடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், மாற்றி மாற்றி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே கூட அவர்கள் வெற்றி பெறுவது இன்றைக்கு சந்தேகமான சூழ்நிலை. அதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முழுக்க திமுக குற்றம் சாட்டி தான் பேசினாரு. அவர் எதிர்கொள்வது எப்படி இருந்துச்சு? அவரோட விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாங்க தான் அவர் அடிமை என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கான அடிமை. அதனால அவர் தன்னுடைய எஜமானரை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு